தூய ஆவியே அன்பின் ஆவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வர வேண்டும் வல்லவரே நல்லவரே வர வேண்டும் வல்லவரே நல்லவரே வர வேண்டும். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிழ்ப்படுவதாக. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உள்ள யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த மாதம் நமக்கு அரணாக கோட்டையாக இருக்கிற தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை நாம் வாசிப்போம். சகரியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சகரியா 2:5. நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எந்த சூழ்நிலையில் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார் என்றால், பாபிலோனிய சிறையிருப்பின் கடைசி நாட்களில் எருசலேம் மதில் கட்டப்படாத காலகட்டத்தில் கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு சுற்றிலும் அக்கினி மதிலாக இருப்பேன் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, அவர்கள் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்றும் வாக்கு கொடுக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த நாட்களிலும் அந்த வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள நாம் வாஞ்சிக்க வேண்டும், நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் கர்த்தர் நம்மை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். நம்முடைய குடும்பங்களில், சபைகளில் அவருடைய மகிமை நிரம்பி வழிய வேண்டும். இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். மோசேயை போல ஜெபிக்க வேண்டும். அன்று வனாந்திரத்தில் மோசே ஜெபிக்கும் பொழுது, உம்முடைய சமூகம் எங்களை வழி நடத்தாவிட்டால் எங்களை அழைத்து கொண்டு போக வேண்டாம் என்று ஜெபித்தார். நாம் கூட, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அக்கினி மதிலாக இல்லாவிட்டால், உமது மகிமை எங்கள் மத்தியில் விளங்காவிட்டால் எங்கள் ஆவிக்குரிய பிரயாணத்தையும் நிறுத்தி போடும். அப்படி ஜெபிப்போமானால் நிச்சயம் கர்த்தருடைய சமூகம் நம்மை வழிநடத்தும். எனக்கு அன்பானவர்களே, இந்த வாக்குத்தத்தத்தின் 2 ஆசீர்வாதங்களை நாம் சுருக்கமாக தியானிக்க போகிறோம். ஏன் அக்கினி மதிலாக இருக்க வேண்டும்? ஏன் இந்த அரணான பாதுகாப்பு? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். வகை தேடி எப்படி யாரை, எந்த விசுவாசியை விழுங்கலாம், கர்த்தருடைய பிள்ளைகளை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். யோவான் 10:10
திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும், அபிஷேகத்தை திருடவும், எல்லா ஆசீர்வாதங்களை பறிக்கவும் அவன் வருவான். ஏனென்றால் இந்த அக்கினி மதிலான ஒரு அரணான பாதுகாப்பு நமக்கு தேவை. சங்கீதம் 121:7 இந்த பாதுகாப்பு ஏன் வேண்டும் என்பதை இன்னும் நாம் ஆழமாக விளங்கிக் கொள்ள முடியும். சங்கீதம் 121:7 கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். அதான் முக்கியமான காரியம். இன்னைக்கு தேச தலைவர்களுக்கு பெரிய பெரிய மக்களுக்கு 3 அடுக்கு 4 அடுக்கு 5 அடுக்கு என்று பல பாதுகாப்பு கொடுக்கிறார்கள். ஆனால் இங்கே வாசிக்கிறோம், உன் ஆத்துமாவை காப்பா. நம் ஆத்துமாவை காப்பதற்கு அக்கினி மதிலான ஒரு பாதுகாப்பு நமக்கு வேண்டும். இதை விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் நான் ஒரு சின்ன விளக்கத்தை சொல்கிறேன். ஒரு எரிகிற கட்டை, அக்கினி தணலாக இருக்கிற ஒரு கட்டை இருக்குமானால் அதுல போய் எந்த புழு பூச்சி எதுவுமே கிட்ட போகாது. அது அணைந்து போன கரிக்கட்டையாக இருக்குமானால் எல்லாம் அதில் போய் உட்காரும். அவைக்கு வாழ்க்கையை அப்படித்தான். தேவன் நம்மிடம் அக்னி மதிலாக இல்லாவிட்டால் உலக பாவங்கள் நம்மை ஆட்கொள்ளும். இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் ஏன் இப்படிப்பட்ட உலக காரியங்களில் இருந்து விடுபடாமல் இருக்கிறார்கள் என்றால் அங்க அக்னி இல்லை, அக்னி மதில் இல்லை. எனவேதான் அக்னி மதிலாக இருந்து நம் ஆத்மாவை காக்க தேவன் இதுவரை நம்மை அப்படித்தான் காத்து வந்திருக்கிறார், இன்னமும் காக்க வல்லவராக இருக்கிறார். நம்மை சுற்றி அப்படிப்பட்ட ஒரு பதில் இருப்பதை நாம் உணர வேண்டும், அறிய வேண்டும், கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர வேண்டும். இந்த பாதுகாப்பு இருக்கிறது என்பது பிசாசுக்கு தெரியும். யோபு புத்தகத்தில் சொல்லலாம் பாருங்க, கர்த்தர் சொல்றான், யோபுவை சுற்றி அவன் குடும்பத்தை சுற்றி வேலி அடிக்கவில்லையோ, அவனுக்கு அந்த பாதுகாப்பு தெரியுது. எனவே அப்படியாக நம்மளை அக்னி மதிலாக இருந்து நம்மளை பாதுகாத்து வருகிறார். எனவே அந்த எந்த சூழ்நிலையிலும் அந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். தேவன் அக்னி மதிலாக நம்மை சுற்றிருக்கிறார், எதுவும் நம்மை அணுகாது. அந்த எலிசாவின் வேலைக்காரனை போல பயப்படக்கூடாது. அவன் பயந்துட்டான். அங்கே சீரிய ராஜா எலிசாவை எப்படியாவது பிடிச்சிட்டு வாங்கடான்ட்டான். அங்க நகரத்தை சுற்றி பெரிய ரதங்களும் குதிரைகளும் பட்டாளமும் இறங்கியாச்சு. எலிசாவின் வேலைக்காரன் காலையில வெளியே போறான். அந்த ராணுவத்தை பார்த்து எலிசா வந்து சொல்றான், ஐயோ என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறான். அப்போ எலிசா சொல்றாரு, எனக்கு தெரியும், அவரை காட்டிலும் நம்மிடம் இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொன்னார். அப்படி வேலைக்காரன் தெரிஞ்சிருப்பான், என்னடா சொல்றாரு என்று. எலிசா ஜெபம் பண்ணி அங்கே வேலைக்காரருடைய கண்களை திறக்கும் பொழுது அக்கினி மயமான ரதங்களும் குதிரைகளும் ராணுவமும் அங்கே இருப்பதை அந்த வேலைக்காரன் உணர்ந்தான். எனக்கு அருமானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கும் பொழுதுதான் இந்த நம்பிக்கை நமக்கு வரும். தாவீது ராஜாவின்
நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். சங்கீதம் 27:5 தாவீது ராஜாவுக்கு இவ்வளவு பெரிய நம்பிக்கை பாருங்க. 27 சங்கீதம் 27:5 தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். என்ன ஒரு நம்பிக்கை பாருங்க. மாசித்தவர்களாக மகிமையின் சன்னிதானத்தில் நிறுத்த வல்லவர் என்று நம்முடைய தேவனை குறித்து நாம் அறிகிறோம். எனவே இந்த கருமானங்களே, இந்த நம்பிக்கை வேண்டும். அவர் நம்மை சுற்றி அக்கினி மதிலாக இருக்கிறார். இந்த பாதுகாப்பிற்கு நம்முடைய பங்கும் உண்டு. அதை மறந்துவிடக்கூடாது. தேவன் நமக்கு அக்னி மதிலாக இருக்கிறார் என்று நாம் இஷ்டம் போல் வாழ்ந்துவிட முடியாது. நம்முடைய பங்கும் உண்டு. 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் 5000 பேருக்கு போஷிக்கும் பொழுது தேவன் கேட்டார், உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? எனவே நம்முடைய பங்கு தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த பாதுகாப்பிற்கு நம்முடைய பங்கு வேண்டும். நம்முடைய பங்கு இல்லாவிட்டால் அந்த வேலையை பிசாசு தாண்டி வந்துருவான். ஏன் தெரியுமா? அங்க 5 மந்திரவாதிகள் இயேசு நாமத்தினால பிசாசு துரத்தப்பட்டாங்க. பிசாசு என்ன சொல்லிச்சு எனக்கு தெரியும். எப்ப நான் இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்க யாருன்னா? இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்க யார் என்று கேட்டான். எனவே இந்த அக்கினி மதிலுக்கு நம்முடைய பங்கு இல்லாவிட்டால் அந்த பாதுகாப்பை கூட சத்துரு தாண்டி விடுவான். அவன் வெற்றிக்கிற சிங்கத்தை போல. அதுக்கு நம்முடைய பங்கு என்ன வாசிப்போம். லூக்கா 21ஆம் அதிகாரம், லூக்கா 21ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிப்போம். லூக்கா 21:36. ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ஜெபம் பண்ணுவது மட்டுமல்ல, ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். நான் அடிக்கடி ஒரு சிறிய கதை சொல்வது உண்டு. பாட்டி வடை சுட்டாங்க, ஆனா விழித்திருக்க மறந்துட்டாங்க, தூக்கிட்டாங்க. என்னாச்சு நமக்கு தெரியும். வடை காக்க கொண்டு போயிட்டு. ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். மத்தேயு 26:41 நம்முடைய பங்கு என்ன என்பதை நீ வாசிக்க பாருங்க. வாசிப்போம். மத்தேயு 26:41. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அங்கே ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும், இங்கே விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது. எனவே என் கருணாநிதிகளே, இந்த அக்கினிமயமான ஒரு மதில் நமக்கு பாதுகாப்பு இருக்க வேண்டும் என்றால், தேவன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுத்து விட்டார். அதை பாதுகாத்துக் கொள்ள நாம்
விழித்திருந்து ஜெபிக்க வேண்டாம். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், அவர்கள் நடுவில் நான் மகிமையாக இருப்பேன். அக்கினி மதிலாக இருப்பது மட்டுமல்ல, அவர்கள் நடுவில் நான் மகிமையாக இருப்பேன். ஏசாயா 60ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களில் தேவன் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இது தேவனுடைய வாக்குத்தத்தம். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். சீனாய் மலை முழுவதுமாக மூடிய அந்த தேவனுடைய மகிமை ஆசாரிப்பு கூடாரத்தில் ஆசாரியர்கள் பணி செய்ய முடியாதபடி நிரப்பிய மகிமை, வனாந்திரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளை அக்கினி சமமாக வழிநடத்திய மகிமை, சாலமோன் ராஜா கட்டிய ஆலயத்தில் நிரம்பி வழிந்த மகிமை, தேவனுடைய ஆலயமாக இருக்கிற நம்மில் நிரம்பி வழிகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அந்த நம்பிக்கை வேண்டும். என்றால் நீங்களே என்னுடைய ஆலயம் என்று சொல்லிவிட்டார். நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். அந்த மகிமை நமக்குள் காணப்படுகிறது. ஒருவேளை நீங்கள் சந்தேகப்பட்டால், கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் வேர் பிரித்து பால் உலகத்திலிருந்து பாவ உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், நாம் விசேஷித்தவர்கள், கர்த்தருடைய ஆலயமாக என்னை உங்களையும் தேவன் அழைத்திருக்கிறார். எனவே அவருடைய மகிமை நமக்குள் விளங்குகிறது. அந்த சந்தேகம் நமக்கு இருக்கவே கூடாது. நமக்குள்ள ஒரு மகிமை இருக்குமா? ஒருவேளை சந்தேகப்பட்டால் அதை இன்று நாம் தீர்த்து கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தை எடுப்போம். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 4:6. இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். இந்த வசனத்திற்கும் நல்ல கவனிக்கணும். மீண்டும் வாசிக்கிறேன். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன், வெளிச்சம் உண்டாவதாக வார்த்தையினால் உலகத்தை உருவாக்கினார். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள பிதாவின் மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய இருதயங்களில் பிதாவின் மகிமை உதித்திருக்கிறது, தோன்ற பண்ணியிருக்கிறார். அதுதான் கிறிஸ்துமஸ் செய்தி. கிருபையும் சத்தியம் நிறைந்தவராக நமக்குள் வாசம் பண்ணுகிறார். எனவே அந்த பிதாவின் மகிமை இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் காணப்பட்டது. அந்த இயேசு கிறிஸ்து மூலமாக நம் இருதயத்தில் அவர் தோன்ற பண்ணினார், பிரகாசிக்க பண்ணினார். அதை பரிசுத்த பவுல் சொல்லும் பொழுது அடுத்த வசனத்துல
அது மகத்துவமுள்ள வல்லமை, அது ஒரு பொக்கிஷம். அதுக்கு மேல வர்ணிக்கிறதுக்கு வார்த்தை இல்லை. இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். மண்பாண்டமான இந்த சரீரத்தில் அந்த மகிமையை, அது மகத்துவமுள்ள வல்லமை, டிவைன் பவர், பொக்கிஷம், இந்த மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. நான் மதிலாக, நான் என் நிலத்தை சுற்றி அக்னி மதிலாக இருப்பது மட்டுமல்லாமல், அக்னி மதிலாக இருப்பது மட்டுமல்லாமல் அவர்கள் நடுவில் மகிமையாக விளக்குவேன், பிரகாசிக்கப்படுவேன். அந்த வல்லமை, அந்த பொக்கிஷம் நமக்குள் இருப்பதனால என்ன ஆசீர்வாதங்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதை தெரிந்து கொண்டால்தான் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த 2 ஆசீர்வாதங்களுக்காக மோசேயை போல ஜெபிப்போம். நாம் ஆவிக்குரிய பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பிரயாணத்தில் தேவன் அத்தனை மதிலாக இராவிட்டால் கேடுபாடுள்ள உலகம், இந்த உலகத்தில் அவர் அத்தனை மதிலாக நம்மளை பாதுகாக்காவிட்டால், தேவனுடைய மகிமையாக நம்மை நிரப்பாவிட்டால் நம்முடைய பிரயாணம் நிறுத்தப்பட வேண்டும். கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, தேவனோடு நாம் உரிமையாக சிறு குழந்தை அப்பாட்ட பேசுற மாதிரி பேசணும். ஏன் அப்படி பேச மாட்டோம் தெரியுமா? இன்னைக்கு ஏன் நம்ம அப்பா பிதாவே என்று ஆண்டவர்கிட்ட சில காரியங்களை கேட்க மாட்டோம் தெரியுமா? ஜெபம்னா ஏதாவது ஊழியரை தேடி போறோம். இதுக்கு நமக்கு அந்த உறவு இல்லை, பிதாவோடு அந்த ஐக்கியம் இல்லை. அதனால நம்ம கேட்க பயப்படுறோம். மற்றவர்கள் நமக்காக ஜெயிப்பார்கள் என்று ஜெபத்திற்காக ஓடுகிறோம். எனக்கு அது மேல நேரடியாக பேச வேண்டும். நீர் எங்களை உமது மகிமையால் எங்களை வழிநடத்தாவிட்டால், இந்த கொள்ளை நோய்கள், இந்த பாழான உலகத்தில் நாங்கள் ஆவிக்குரிய பிரயாணத்தை செய்ய வேண்டும் என்றால் நீ அக்கினி மதிலாக எங்களை மூடிக்கொள்ளும். அப்ப எனக்கு அன்பானவர்களே, இந்த மகிமை நமக்குள் இருப்பதை அறிந்தோமானால், அதனால் என்ன ஆசீர்வாதங்கள் என்பதை அறிந்தோமானால் நம்ம அந்த மகிமைக்காக ஜெபம், அந்த மகிமையால் நிரப்பப்படுவோம். 8-9 வசனம் வாசிக்க பாருங்க. 8-9 இந்த பொக்கிஷம் மண்பாண்டங்களில் இருப்பதனால 7ஆம் வசனத்துல 8ல சொல்ல பாருங்க, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. இந்த மகிமை, இந்த பொக்கிஷம், மகத்துவம் உள்ள வல்லமை நமக்குள் இருப்பதினால் நாம் ஒடுங்கி போவதில்லை. எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் வாழ்க்கையில ஒரு நெருக்கம் என்றால் தாங்கிக் கொள்ளலாம். ஒரு பக்கம் வறுமை, ஒரு பக்கம் வியாதி, ஒரு பக்கம் குடும்ப பிரச்சனை போராட்டங்கள், ஒரு பக்கம் பாவ நெருக்கங்கள், 4 பக்கத்திலையும் நெருக்கங்கள். இந்த மகத்துவமுள்ள வல்லமை உள்ளே இருக்குமானால், அந்த மகிமை இருக்குமானால், எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை. 2வது என்ன சொல்ல பாருங்க, கலக்கமடைந்தும் மன முறிவு அடைவதில்லை. கலக்கமடைந்தும், கலக்கமான செய்திகள் நம்மை தேடி வரும். பிசாசு அநேகர் மூலமாக இந்த கலக்கமான செய்தியை நம்மகிட்ட சொல்லுவான். நம்ம கலங்கி போக முடியாத கலக்கமான செய்திகளை பிசாசு கொண்டு வருவான், ஆட்கள் மூலமாக தூண்டி விடுவான். ஆனாலும்
இந்த மகத்துவம் உள்ள அந்த பொக்கிஷம் இருக்குமானால் மன முறிவு அடைவதில்லை. மூன்றாவதாக, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுவதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போவதில்லை. ஆவிக்குரிய பிரயாணம் என்பது வழுக்கு பாறையில் நடப்பது போன்று. எப்பொழுது வழுக்கும் என்று நமக்கு தெரியாது. அந்த மகத்துவம் உள்ள வல்லமை பொக்கிஷம் இருக்குமானால் நாம் பழுக்கி விழுந்தாலும் அங்கே சொல்லப்படுகிறது மடிந்து போகிறதில்லை. இலக்கணி அப்படிப்பட்ட ஒரு வல்லமை, அந்த அபிஷேகம், அந்த மகிமை நமக்குள் தரும் என்று தேவன் வாக்கு கொடுக்கிறார். அதை பெற்றுக் கொள்ள நாம் வாஞ்சிக்க வேண்டும், செபிக்க வேண்டும். ஜெபத்தை கொஞ்சம் மாற்றணும். 2-3 வருஷங்களை தியானிக்க போகிறோம். இந்த வல்லமை மகிமையை நாம் நாள்தோறும் அனுபவிக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் இந்த மகிமையை ருசிக்கும் பிள்ளைகளாக கர்த்தருடைய பிள்ளைகள் ஜீவிக்க வேண்டும். ஒரு நாள் அந்த மகிமையை அனுபவிக்காவிட்டாலும் அந்த நாள் வீண். ஒவ்வொரு நாளும் அந்த மகிமைக்குள் நாம் கடந்து வரும்படியாகத்தான் தேவன் நம்மை அவருடைய மகிமைக்குள் அழைத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 3:18 இந்த மகிமையை நாள்தோறும் அனுபவிக்கிற ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். 2 கொரிந்தியர் 3:18 இது நாள்தோறும் இந்த மகிமைக்குள் கடந்து வர வேண்டும். கர்த்தரை ருசித்து பாருங்கள், அந்த மகிமைக்குள் கடந்து வர வேண்டும். 2 கொரிந்தியர் 3:18 நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலகத்தானே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். இன்னொரு முறை வாசிக்கிறேன். மிக முக்கியமான வசனம். நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். டே பை டே. இமை பொழுதுல அந்த மகிமைக்குள் பிரவேசிப்போம். ஆனால் அந்த நேரத்தில் வர, அந்த நேரம் நெடும் வரை நாம் டே பை டே ஒவ்வொரு நாளும் மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபப்பட்டுக் கொண்டே வருகிறோம். இதை கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் அனுபவிக்க வேண்டும். அதுதான் ஆசீர்வாதம். ஆமே, நமக்கு இந்த ஆசீர்வாதம் என்றால் என்ன என்று நமக்கு சரியான போதனை கொடுக்க சபைகள் இல்லை, ஊழியர்கள் இல்லை. தைரியமா சொல்ல முடியும். ஆசீர்வாதம் என்றால் என்ன என்று சரியாக சொல்வதற்கு இன்னும் ஊழியர்கள் எழுப்பவில்லை. என்னை சேர்த்து சொல்லுங்கள். பவுல் தன் பிள்ளைகளுக்கு ஜெபிக்க பாருங்க. அப்படிப்பட்ட ஊழியர்களை இன்று தேவன் நமக்கு கொடுப்பாரானால் நம்ம எங்கேயோ போயிருப்போம். எபேசிய சபைக்கு என்ன ஜெபம் பாருங்க. எபேசிய 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல என்ன ஜெபம் பாருங்க. அந்த 15ஆம் வசனத்துல சொல்லிட்டு முழங்கால் படிட்டு முழு எல்லா வசனமும் வாசிக்கிட்டா நம்ம 15ஆம் வசனத்துல நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்றார். என்ன முக்கியமான குறிப்பு பாருங்க. 19ஆம் வசனத்துல அறிவுக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும்
என்ன ஜெபம் பாருங்க. அவர் பிள்ளைகள் தேவனுடைய அறிவு கிட்டாத அன்பு. ஏன் நம்ம அன்பு கூற வேண்டும்? அந்த அகலத்தை, ஆழத்தை, உயரத்தை அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த அன்பை அறிந்தால்தான் நாம் கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழ முடியும். எனவே சொல்ற பாருங்க, அறிவிக்கிட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும், தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எப்படி? தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே. ஆமென், அல்லேலூயா. என் பிள்ளைகளுக்கு வீடு வாசல், சொத்து சுகம், படிப்பு, பிள்ளைகள், இந்த காரியங்கள் வேண்டாம். இந்த காரியங்களுக்கு நான் ஜெபம் பண்ணல. ஒன்று தெரியணும், இதெல்லாம் அவர் கூட்டி கொடுக்கப்பட்டு இன்னைக்கு கூட்டி கொடுக்கப்படும் என்று சொன்ன காரியங்களுக்கு தான் கோடி கோடியாக செலவழித்து கூட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். நான் தைரியம் சொல்லுவேன், அவர்கள் முட்டாள் அஞ்ஞானிகள். நான் சொல்ல வேதம் சொல்லுகிறது, இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை பிதா அறிந்திருக்கிறார். அப்படி இருக்கும் நீங்க இந்த காரியங்களுக்காக நீங்க ஜெப கூட்டங்களை நடத்துகிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லல, நீங்கள் முட்டாள். என்ன சொல்ல பார்த்தீங்களா? தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம். அந்த மகிமையால் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நிரப்பப்பட்டிருப்பானால் இந்த உலகமே நம் கையில். இன்னைக்கு கரோனா வர வேண்டிய அவசியம் இல்லை. கொரோனா வர வேண்டிய அவசியம் இல்லை. நானும் நீங்களும் அந்த மகிமையால் நிரப்பப்படவில்லை. அதுக்கு ஜெயிப்பதற்கு ஊழியக்காரர்கள் இல்லை. நீங்க ஜெபம் பண்ணா பாருங்க, தமது மகிமையுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும். வேற எது கொடுக்காதப்பா. அவன் பசியா கேட்டு, பட்டினியா கேட்டு, அவன் 2 கண்ணா வரண்டா, ஒத்த கண்ணா வரட்டு, ஒரு கண்ணு வந்து வியாதியா கேட்டு, ஒரு கால் முடமா இருக்கு நடக்கண்டா. ஆனால் தேவனுடைய மகிமையோ அவன் நிரப்பப்பட வேண்டும். ஏனால் அவருடைய சித்தம் நாம் ஆலயமாக இருக்கிறோம். சாலமோன் ராஜா கட்டிய ஆலயத்தை நிரப்பிய மகிமை நம்மை நிரப்பும். இதுதான் அங்க பிலிப்பியர் சபைக்கு என்ன வாழ்த்து சொல்ல பாருங்க. பிலிப்பியர் சபைக்கு பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பார்ப்போம். பிலிப்பியர் 4:19. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஆமென், அல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். உங்களை அப்படியே நிறைவாக்குவாராக. எனவே எனக்கு அருமையானவர்களே, தேவன் இந்த கடைசி நாட்களில், நெருக்கமான காலகட்டங்களில் தேவன் நமக்கு இந்த அருமையான வாக்கை நினைவுபடுத்துகிறார். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து அதன் நடுவில் மகிமையாய் இருப்பேன். இந்த ஆசீர்வாதங்களுக்காக முதலாவதாக நாம் வாஞ்சிக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டே அதை பெற்றுக் கொள்ளும் வரை வேற என்ன ஆசீர்வாதம் கேட்கலாம். எல்லாருக்கும் தெரியும் என்ன வேணுங்கிறது, நமக்கு என்ன தேவை என்பது. இந்த 2 காரியங்களை ஆண்டவரே இந்த நெருக்கமான நாட்களில அக்னி மதிலாக நீர் எனக்கு வாரும் ஆண்டவரே. உமது மகிமையால் இச்சனங்களின் நடுவில்
மகிமையாக இருப்பேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. மகிமையாக எங்களுக்குள், எங்கள் குடும்பத்துக்குள், எங்கள் சபைக்குள் வாரும் என்று நாம் ஜெபம் செய்வோம். கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் தகப்பனே, இந்த கருமையான ஆலோசனை வேலைக்காக நன்றியோடு துதிக்கும் ராஜா. அன்று எருசலேம் மதில் இல்லாதபடி, சுவர் இல்லாதபடி பெருமையாக காணப்படும் பொழுது எங்கள் முற்பிதாக்களுக்கு வாக்கு கொடுத்த ஆண்டவரே, மதில் இல்லாவிட்டாலும் பாதுகாப்பு இல்லாவிட்டாலும் நான் அக்கினி மதிலாக இருந்து என் ஜனங்களை பாதுகாப்பேன். அது மட்டுமல்ல, அவர்கள் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று சொன்ன தேவனப்பா, நீ வாக்கு மாறாத தேவன், நேற்று இன்னும் என்றும் நீ ஜீவிக்கிற தேவனாக இருக்கிற ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே அக்கினி மதிலாக வாரும், எங்களுக்குள் மகிமையாக, உமது மகிமையாக நாங்கள் நிறநூலின் பாத்திரங்களாக எங்களை மாற்றும். அப்பொழுதுதான் நாங்கள் உமது சாட்சிகளாக நாங்கள் எழும்ப முடியும் ஆண்டவரே. 70ஆம் சங்கீதத்துல சங்கீதக்காரர் ஜெயிப்பது போல நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து எங்கள் முகத்தை உமது மகிமையால் பிரகாசிக்க செய்யும். அப்பொழுது ஜனங்கள் உம்மை தொழுது கொள்வார்கள். இயேசு கிறிஸ்து இனி நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நாம் அனைவரோடு சதா காலங்களிலும் நிறைவாக நிலையாக இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.